ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அழகான ஹாப்பியான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் சரவணா ஸ்டோர் வந்திருந்தோம் இல்லையா, பாடி சரவணாவில். அப்போ இந்த ஊஞ்சல் பார்த்துருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு புது வீட்டில் இந்த ஊஞ்சல் வந்து பால்கனியில் செட் பண்ணணும்னு ரொம்ப வந்து ஆசைப்பட்டு போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டவுட் இருந்தது, இது வெயிட் தாங்குமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 250 கிலோ வரையும் தாங்கும் மேடம், தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரின்னு நான் வந்து அன்றைக்கி ஆர்டர் பண்ணல, ஒரு டபுள் மைண்டடாக இருந்தது. அப்புறம் வீட்டில் போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்டலாம் கேட்டுட்டு ஓகே நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து திருப்பி நான் ஷாப்புக்கு வந்து அது ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இதெல்லாம் முன்னாடியே எடுத்து கிளிப்பிங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பேஸ்கெட் கூட அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலைங்க, இது ரொம்ப சேஃப்டி கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைப் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இதில் ஒருத்தர் மட்டும் தான் உட்கார முடியும். இதுவே நம்ம அந்த ஸ்டீல் ஊஞ்சல் வாங்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட உட்காந்துக்கலாம். ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து நம்ம அழகாக வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக எஸ்எஸ் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. நான் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த குஷன் எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் ப்ளூ கலரில் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, சீக்கிரமாக ஹேர் க்ரோத் ஆகணும், பேபி ஹேர் வரணும் அப்படின்னா இந்த ஹேர் கட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கேல்பில் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கே, பார்க்கவங்க ரொம்ப வந்து தின்னாக இருக்குது ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மட்டும் இல்லாமல் 14 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஹேர் க்ரோத் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவேட்டடாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸில் ரோஸ்மெரி வித் பயோட்டின் ஹேர் கேர் ரேஞ்ச். இதே ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரோஸ்மெரி வந்து ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் பயோட்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் மொத்தம் 3 ப்ராடக்ட் வருதுங்க, ஆயில், ஷாம்பு, கண்டிஷனர். இந்த ஹேர் கேர் ரேஞ்சில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ்மெரி வித் பயோட்டின் ஹேர் ஆயில் வருதுங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ரஷோட வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆயிலில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோஸ்மெரி வித் பயோட்டின் ஷாம்பு இருக்குது. ரோஸ்மெரி ஸ்கேல்பில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுனால ஹேர் ஃபாலிகல்ஸை ப்ரிவென்ட் பண்ணி நெசரி நியூட்ரியன்ஸை கொடுத்து ஹேரை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி வித் பயோட்டின் ஹேர் கண்டிஷனர். ஸோ இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் பார்த்தீங்கன்னா கெரட்டின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து தேவையான வைட்டமின்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஹேரை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 14 டேஸில் நல்ல விசிபிள் டிஃபரன்ஸ் தெரியும், பேபி ஹேர்ஸ் நிறைய வந்து வளர ஆரம்பிக்கும். வாவோட இந்த ஸ்கின் கேர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ பேரபன், நோ சிலிக்கன், நோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 20% ஆஃபர் பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பி வாவ் நேச்சுரலி. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஊஞ்சலில் டெலிவரி பண்ணிட்டாங்க. 5 டேஸ் ஆச்சுங்க. நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வந்து 5 டேஸ் கழிச்சு தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா டெலிவரி வந்து சரவணா ஸ்டோர் அவங்க ஸ்டாஃப் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஃபிட்டிங் வந்து அந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூ கலர் தான் நான் வந்து குஷன் சூஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக வெப்பன் கலரில் இருந்தது. ஸோ அவங்க ஜஸ்ட் வந்து வீட்டில் வச்சுட்டு மட்டும் போயிட்டாங்க. நாளைக்கு காலையில் அதாவது 6 மணிக்கெலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ ரஸ்ட் ஆகாது. பட் நமக்கு பால்கனியில் வைக்கிறப்போ மழை பெஞ்சதுன்னா அந்த ஊக்கு மட்டும் கட்டி நம்ம குஷனை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்கள் ஃபுல்லாக அந்த ஃப்ரேமெல்லாம் கூட நாங்கள் வெளியிலே வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாதுன்னு இருக்காங்க. ஃப்ரேமை சுற்றி நல்லா வந்து நம்மளுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எலகெண்ட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. உங்களை எத்தனை பேருக்கு இந்த ஊஞ்சல் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சுங்க. டிவி யூனிட் ஆர்டர் பண்ணோம், அதுவும் டெலிவரி பண்ணிட்டாங்க. நேற்று ஈவினிங் பண்ணாங்க. அதே மாதிரி ஊஞ்சலும் நேற்று ஈவினிங்கே பண்ணிட்டாங்க. ஃபிட்டிங் மட்டும் காலை வந்து பண்ணிட்டு போனாங்க. இந்த லிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாடியில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளே யூனிட்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 டேஸில் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன குஷன் கவர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் இருந்தது, அப்புறம் இந்த ப்ளூ இருந்தது, அப்புறம் வந்து ஒரு விதமான ஆஷ் கலர் இருந்தது. ஸோ நான் வந்து ப்ளூ எடுத்திருந்தேன். ஸோ கீழே ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எஸ்எஸ்சில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஊஞ்சலில் வந்து உட்காந்து ஆடுறதே தனி சந்தோஷம் இல்லை. செம்ம காற்று அடிக்குது வெளியில், நமக்கு பால்கனிலேருந்தும் வாசல்லேருந்தும் சூப்பராக இருந்தது. நம்ம வந்து பால்கனியில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் டிவி யூனிட்டும் வந்துருச்சு. நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ எக்ஸாக்டாக அதே சேம் நம்ம வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு கீழே வந்து சுவிட்ச் பாக்ஸ் வர மாதிரி அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ட்ராஸ் கீழே வந்து நம்மளுக்கு ஓப்பன் கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 65 இன்ச்சஸ் டிவி வரலையுமே வந்து அக்காமடேட் பண்ணலாம், நல்லா பெருசாகவே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபிட்டிங் பண்ணுறப்பவே சைடில் ஒரு 2 ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை கரெக்டாக சொல்லிட்டோம், ஃபிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டோம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சென்டராக டிவி வைக்க முடியலன்னா அப்போ வந்து நம்ம அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்றப்ப நம்மளே அழகாக வந்து இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ டிவி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் அவ்வளோ கனமாக இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து நல்லா நார்மல் ப்ளைவுட்டில் பண்ண எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ ஏங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் கிரில் ஒர்க் பண்ணுறவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கதவை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய உங்களோட பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது காலையில். நம்ம ஆர்டர் பண்ண டிவி யூனிட் வந்துருச்சு அண்ட் என்னோட ஃபேவரட் ஊஞ்சலும் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு டவுட் வரும், இது வெயிட் தாங்குமா அப்படின்ட்டு. 250 கிலோ வரலுமே வெயிட் தாங்கும். நான் உட்காந்துருக்கேன் தாராளமாக. ஸோ நீங்கள் என்ன மாதிரி தான் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ஸ் எல்லாம் அழகாக உட்காந்துக்கலாம். ஊஞ்சல் அப்படின்றது நிறைய பேரோட ஆசையாக இருக்கும் இல்லையா, கனவாக கூட இருக்கும். பட் நம்ம ரெண்டட் ஹவுஸில் ஹூக் இருக்காது, என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறப்போ எனக்கு பால்கனியில் கீழே வீட்டில் பால்கனியில் வந்து ராக்கிங் சேர் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த ஹை ஃப்ளோரில் வந்து எனக்கு ஊஞ்சல் இருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ தான் இந்த எஸ்எஸ் ஊஞ்சல் பார்த்தேன் பாடி சரணால. ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாத வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்மளோட லைஃப் வந்து எத்தனை நாளும் தெரிய போல், அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 days கொடுத்துருவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு ஊஞ்சல் ஆசை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுக்கோங்க. யாரும் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கு பிடிச்சி நம்மளே செஞ்சுக்கணும். ஸோ அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. இது பால்கனியில் தான் போட போகிறோம். இப்போ பால்கனியில் கிரில் வந்து ஃபிட் பண்ண வராங்க. அதனால் அந்த ஒர்க்கில் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக பால்கனியில் போட்டு நான் உங்களுக்கு அங்கே உட்காந்து ஊஞ்சல் ஆடி காட்டுறேன். ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஊஞ்சல் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று தாங்க சொல்வேன், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம மனசில் சரின்னு படுற விஷயங்கள் மற்றவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா வந்து படத்தில் காட்டுற மாதிரி எந்த ஹீரோ வந்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுக்கு ஹீரோ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளே தான் பண்ணிக்கணும். மெனக்கட்டு கஷ்டப்பட்டால் பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை தியாகத்தை பண்ணிட்டு மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் வந்து அர்த்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கோங்க, ப்ளீஸ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ரை தான் பண்ண முடியும். சந்தோஷப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. மக்கள் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க எது பண்ணாலும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷனுக்கு நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப நாள் அதை ஆன்சர் பண்ணாமலே வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து பண்ணலாமே, இல்லை என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ வெயிட் ரீச் ஆயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நான் விமானுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறப்போ 117 கிலோ இருந்தேங்க. இப்போ வந்து 94 கிலோ இருக்குது. ஸோ இவ்வளோ வெயிட் லாஸ் ஜர்னி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ வெயிட் லாஸ் இந்த ஜர்னியில் பார்த்தீங்கன்னா ஆச்சுன்றது உண்மையிலே எனக்கே ஹாப்பியான விஷயம் தான். ஏன்னா ஒரு 5-6 கிலோக்கு மேலே ஸ்டபான் ஆகிடும், வெயிட் இறங்காது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த 3 டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட் கொண்டு வரணுன்றது பெரிய இன்டென்ஷன். அது 99 இருந்தால் கூட பரவாயில்ல, பட் நம்ம அந்த 3 டிஜிட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மெனக்கட்டு 99 ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க, தனியாலாம் நம்ம எல்லாமே பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ 94ல் இருக்கேன். 80 வந்தால் போதும் எனக்கு. அதுக்கு மேலே நான் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரென்த் போயிடுச்சுட்டா யாரை இழுத்து போட்டு வேலை செய்வா? நம்ம படுத்துறோன்னா யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால அது ஒரு பயம் எப்போவுமே உண்டு. அண்ட் நேற்று நான் சொன்னேன் இல்லையா வ்ளாகில், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய ஜூஸ், அந்த பொமக்ரானேட் ஜூஸ்லாம் கொடுக்க சொன்னீங்க. நான் நேற்று என்ன பண்ணேன், நைட் போயிட்டு நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தருங்க இருக்காங்க, அவங்க கிளினிக்கில் வந்து ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 10 மணிக்கு போனேன். 3 மணி நேரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அந்த டயர்ட்னஸ் போகிறதுக்கு சில இந்த பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக. நான் அடுத்தடுத்து நிறைய ஷிஃப்டிங் இருக்குது, நான் என்னோடய பேக்கிங் முடிக்கணும். ஸோ ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எனக்கு அந்த இது தேவைப்பட்டுச்சுனால போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, கொஞ்சம் பெயின்லாம் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கேன். பட் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்டேக்கும் வந்து நிறைய அந்த மாதுளைப்பழம் ஜூஸ், இப்போ நிறைய வந்து கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். மைபி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போது ரியலைஸ் ஆன விஷயம், நம்ம என்ன தான் ஒர்க் அவுட்னாலும் ஹெல்த்தும் வந்து ஈக்குவலாக பார்த்துக்கணும் இல்லையா. இதுக்கும் இது இருந்தால் தான் அது பண்ண முடியும். அது சில பாத்திரம் இல்லைன்னா எப்படி நம்ம வந்து அதில் சாப்பாடு முடியுன்ற மாதிரி கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு நாளே ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் இனிமேல் நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் இருந்து நிறைய விஷயம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓடுற ஓட்டத்தில் நம்ம ஹெல்த்தை மறந்துடுறோம். பட் அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஹெல்த்துக்கு கொடுத்துட்டு மிச்சிருக்கலாம், அடுத்த ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது இல்லையா. சரி வாங்க இன்றைக்கி வ்ளாக் பார்த்துடலாம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரில் ஒர்க்குக்கு ஆள் வந்திருக்காங்க, அதை காட்டுறேன். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேப் கிரில் போட்டிருக்கோம், ஃபோல்ட் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு வியூ ரொம்ப பிடிக்கும். அதனால வியூவும் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, சேம் டைம் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கணும். அதனால அந்த மாதிரி பேட்டர்ன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மைட்பி உங்களுக்கும் இந்த மாதிரி நீட் இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். அண்ட் டிசைன் மைட்பி நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் கொஞ்சம் நம்ம ஷிஃப்டிங்கு கீழே கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோம். அம்மாவுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மாமியாருக்கு எல்லாம் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும். நான் என்னால் முடிஞ்சது தான் பண்ணுறேன். நம்ம அவுட்கம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த ஜர்னியில் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய விஷயம் மேபி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த grill பார்த்தீங்கன்னா 3 பால்கனிக்குமே வந்து சொல்லியிருக்கோங்க. ஹாலில் இருக்கக்கூடிய பால்கனிக்கும் கிச்சன் அண்ட் பெட்ரூமில் இருக்கிற பால்கனி. ஸோ குழந்தை இருக்கிறப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நான் வீடியோ போட்டப்போ ஆஷா நீங்கள் வந்து 19th ஃப்ளோரில் இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, மெயினாக grill இல்லை அப்படின்னு சொல்லிங்க. நான் வீடை முடித்த செகண்ட் டேவே நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் கிரில்லுக்கு. இப்போது கிரில்லே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரும்பில் போட்டுட்ருக்கோம், நல்லா ஸ்ட்ராங்காக டியூரபுளாக இருக்கும். அதே மாதிரி இன்வெசிபிள் கிரில்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக இந்த புறாக்கள்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் சைல்ட் சேஃப்டிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிரில் போட்ட மாதிரி தெரியாது. ஸோ அது கூட நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா கிரில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நம்ம கீழே போய் உங்களுக்கு தண்ணியும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரலாம். நல்லாயிருக்கு. கீழே அம்மா, மேலே நாங்கள் போயிட்டு குதிச்சு விளாட்லாமான்ற மாதிரி போயிட்டு வந்து விளாட்லாமான்னு தோணும். இங்கே பாருங்கள், நான் வியூ காட்டுறேன். இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 19th ஃப்ளோரில் கொசு தொல்லை இல்லைங்க. கீழே பயங்கர கொசு, விமானக்குட்டி கடிச்சு வச்சுடுது. பட் இங்கே நல்லா காற்று, நல்ல வெளிச்சம், ப்ளஸ் கொசு தொல்லை சுத்தமாக இல்லை. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து கீழே நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக வந்து கொஞ்சம் இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி மசாலா டீ மாதிரி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இல்லையா. சின்ன விஷயங்கள் நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் அப்படின்றது வந்து இப்போது இந்த வயசுக்கு உனக்கு வந்து ஊஞ்சல் தேவையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் அது வந்து சின்ன வயசுலேருந்து நிறைவேறாத ஆசையாக இருக்கிறப்போ நம்மளுக்கு எந்த வயசில் நிறைவேறினாலும் அது ஹாப்பினஸ் தான் கொடுக்கும் இல்லையா. எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ஊஞ்சல் அமையலை. எனக்கு குழந்தைலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா லேடி பேர்ட் சைக்கிள் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பாட்ட கேட்குறப்ப எங்கள் அப்பாவுக்கு பயம், குழந்தை இல்லையா, சரி எங்கேயாவது போய் இடிச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்கி தரமான்னு சொல்லிட்டு கடைசியில் வாங்கி கொடுக்கவே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் கல்யாணம் அதுக்கப்புறம் ஸ்கூட்டி கேட்டப்போ வாங்கி கொடுத்துட்டாரு. ஓட்டிட்டு போ, எனக்கு ஓட்டவே தெரியாது, அப்போ கூட நீ நம்பி ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்பி விட்டுட்டாரு. அப்போ நானே அழகாக கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிறப்போ அதோட ஹாப்பினஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போவும் எனக்கு அந்த லேடி பேர்ட் சைக்கிள், பிங்க் சைக்கிள் மேலே அவ்வளோ க்ரேஸ். ஆனால் நான்லாம் ஓட்டினா வச்சுக்கோங்களேன், சைக்கிளே வந்து அப்படியே பஞ்சர் ஆகிடும். ஐயோ நம்ம அப்போ வாங்கலையே அப்படின்னு ஏங்குறதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அந்த விஷயத்தை வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். ஒன்று மட்டும் லாக்கில் வச்சுட்டு இது ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன். பொடி பட்டை தான் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த பக்கம் மேலே ஹைட்டு வச்சுன்னா அந்த பக்கம் ஏற்றிக்கணும். அதுக்குள்ளார தான் வைக்கணும். வைக்கிறதா இல்லை இதில் வேணும்னா ஒன்று பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸில் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் இந்த லெவலில் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதனால இங்கே ஒன்று வச்சுட்டோம்னா மீதி கிச்சனில் ஒன்று இன்னரில் வச்சிடலாம். அந்த இதுவில் வெளியவோ இல்லை இன்னர்லையோ எப்படி வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹாலில் இருக்க பால்கனிக்கு ஃபஸ்ட்டு கிரில் போட்டாச்சு. இது வந்து 4 அடி நம்மளுக்கு ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கம்ப்ளீட் கவரேஜ் கிடச்சிருக்கு. அண்ட் எனக்கு வந்து மெயினாக வியூ வேணுன்றதுனாலையும் கொஞ்சம் எனக்கு துணி நம்ம காய போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் சில பிளானிங்லாம் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வியூக்காக இங்கே நம்ம ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே லாக்கும் இருக்குது. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி வியூவை ரசிக்கலாம். ஸோ வியூ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம இங்கே இல்லை அப்படின்றப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃப்டிக்கு நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டியாக இருக்கும், நம்மளுக்கு வியூ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து துணி காயப்படுறதுக்கு இங்கே நம்ம கொடுக்க சொல்லியிருந்தோம் ராடு மாதிரி. பட் இப்போ இங்கே கொடுத்தோம்னா அங்கே இடிக்கும். நம்மளுக்கு அது ஏசி அவுட்டர் யூனிட் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் எப்படி கொடுக்க போகிறோம், இங்கேருந்து இப்போ வெளியில் இப்படி கொடுக்க போகிறோம். ஸோ தட் நம்ம அழகாக இந்த ஓப்பன் பண்ணி காயப்படுத்தணும். கிச்சனில் வச்சு நடக்குது பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வந்திருக்குங்க. சாய் மிராக்கல் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து அவங்களே கையில் செஞ்ச ஒரு சுவாமி சிலை அமைச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட நான் யூரோப் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாரு. பட் ஏதோ சம் இஷ்யூஸ்னால எனக்கு கைக்கு வந்து சேரலை. பட் கரெக்டாக நம்ம இந்த வீட்டுக்கு வரோம், கரெக்டாக நம்ம கைக்கு வந்து சேர்றாங்க. இந்த சுவாமி சிலை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நிறைய வந்து சுவாமி சிலைகள் அவரே கையில் செஞ்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி நிறைய வந்து பாபா சம்மந்தப்பட்ட பொருட்கள், பூஜை சாமான் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அவங்க இன்ஸ்டா பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் ஜஸ்ட் வந்து அவரோட கைவினை
தயாரிப்பது அவர் கையிலே செஞ்சதுன்றதுனால சார் நீங்கள் அனுப்புங்க நான் கண்டிப்பாக சேனலில் காட்டுறேன் அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கி விற்கிறதுன்றதை விட அவங்க கையிலே செய்கிறதுக்கு கொஞ்சம் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஹேண்ட்மேட் ஆல்வேஸ் வந்து ப்ரெஷியஸ் தான், நான் அதை தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நல்லா சூப்பராக நான் சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாபாவோட அந்த சின்ன பிரேஸ்லெட் விவான் குட்டி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ அண்ட் பாபாவுக்கு துண்டு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து அழகான ஒரு சுவாமி சிலை கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா பாபா சிலைகள் வரும். பட் ஃபஸ்ட் டைம் அதுவும் புது வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சிம்பாலிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சுவாமி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு துண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ உள்ளே பார்த்திங்கன்னா பாபாவோட ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ வித் அந்த பின்னாடி வந்து ஒரு சின்ன சக்கரம் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சேஃபாக பயங்கரமாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரெஜைல் உடையக்கூடிய பொருள் அப்படின்றதால நல்லா பார்த்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அழகாக வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணிருவாங்க. ஸோ அந்த பயமே வேண்டாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அடிக்கடிக்கு பாபா வந்ததாக பழக்கம். பட் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி தேவி வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. புது வீட்டுக்கு நம்ம வரப்போகிறோன்றப்போ லக்ஷ்மி தேவி கிஃப்டாக வருதுன்றது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சகுனமாக தெரியுது. எந்த சுவாமி வந்தாலும் சந்தோஷம்தான். பட் பொதுவாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மனை வந்து இப்போது கிஃப்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளாக வாங்கிட்டு தான் உண்டுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வகையில் யோசிக்கிறப்போ லக்ஷ்மி அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்து அழகாக கிஃப்ட் மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் வந்து நம்ம பால் காய்ச்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணி நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப லட்சணமாக இருக்காங்க. கையில் பண்ணது அவ்வளோ முக லட்சணம். அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தாமரை போல் உட்காந்துருக்கிற மாதிரி, கையிலேருந்து காசுகள் கொட்டுற மாதிரி ஒன்றுமே அவ்வளோ அம்சமாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான ஸ்டாச்சுஸ் வேணும்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாய் மிராக்கிளோட ஃபோன் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் வந்து நம்ம பூஜா ரூமில் வச்சிடுறேன். கீழே மனை வச்சு அம்பாவில் உட்கார வச்சிடுறேன். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்து நல்ல சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.